ஹாய் உறவுகளே, மதிய இனிய வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா வந்து விரதம் பண்ண போகிறேன். காதை அடைச்சிருச்சு எனக்கு. மணி 3 மணிங்க. ஓம் சக்தி பராசக்தி. இப்போதான் விரதமே விட போகிறேன்னா இப்போதான் மாலை விட்டுட்டு இப்போதான் வந்தேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து காலையில் வந்து எப்போதுமே எல்லா சக்திகளுக்குமே வந்து சாப்பாடு அங்கே மன்றத்திலே கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடுனா வந்து அவங்க செஞ்சது கிடையாது. அது வந்து கடையில் சைவ ஹோட்டலில் வந்து அவங்க எப்போதும் வருஷம் வருஷம் ஆர்டர் கொடுத்து இத்தனை சத்தியர்களுக்கு இத்தனை சாப்பாடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு எல்லாமே வந்து திருஷ்டியெல்லாம் கழிச்சிட்டு அந்த சாப்பாடை நம்ம போய் அந்த ஹோட்டலில் போய் அங்கே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிடல, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடை. என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா வாங்க. இது வந்து சாம்பாருங்க. அப்புறம் வந்து இது வந்து வாழைக்காய் கூட்டு, இது வந்து அப்பளம் பாயாசம், இது வத்த குழம்பு, இது வந்து கீரை கூட்டு வச்சுருக்கா பருப்பு போட்டு தண்டுக்கீரை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு அதை போட்டு கூட்டு. அப்புறம் வந்து இது என்னென்னு பார்த்தாக்க ரசம், இது வந்து மோர். பற்றியெல்லாம் இதையும் சாப்பாடு இன்றைக்கி விரத சாப்பாடு. நைட்டு தான் நம்ம வீட்டில் வந்து சமைக்கணும். பற்றியெல்லாம் நம்ம சாப்பாடை இனிமேல் தான் நம்ம வீட்டில் நைட்டு எல்லாம் சமைச்சு விரதம் விடணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எது வந்தாலுமே வந்து சந்தோஷம் வரையில் ஏற்றுக்கிறோம். கஷ்டம் வரும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? அதனால் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறத வந்து தள்ளி வைக்க முடியாதுல்ல. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த அம்மாக்கிட்ட வந்து நம்ம போய் நம்ம குறைகளை ஃபுல்லாக சொல்லி கொட்டி தீர்த்துட்டு எதாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வர்றோம். வந்துட்டு 5 நாள் விரதமுங்க. ஒவ்வொருத்தரும் 7 நாள் இருப்பாங்க, 5 நாள் இருப்பாங்க. நாங்கள் வந்து 5 நாள். ஏன்னா வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு 5 நாள் போதும் அப்படின்ட்டு 5 நாள் நாங்கள் வந்து விரதம் இருந்துட்டு 30ஆம் தேதி நாங்கள் கிளம்பிடுவோம். என்ன செய்கிறது? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது அது என்னதான் இருந்தாலும் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளால் தாங்கிக்கவே முடியலை. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. என்ன பண்ணாலும் சரி அம்மாக்கிட்ட வந்து எல்லா முறைகளுமே நான் வந்து சொல்லி என் மனசில் உள்ள குறை ஊரா சொல்லி தீர்த்துட்டு வந்திருக்கேன். அம்மா பார்த்துக்கேன் எதாக இருந்தாலும். சரிங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.